பாஜக தயவு இனி தேவையே இல்லை என முடிவெடுத்து விட்டாரா ஓபிஎஸ்? ஏன்னா அந்த தலைமைக்கு நம்ம போல அப்படின்றப்பவே அப்போ வேணான்ற முற்றிலுமா ஒரு முடிவா அப்படின்றது என்ன பேசியிருக்காரு அப்படின்றதை நம்ம பார்த்துடலாம். ஓபிஎஸ் அவர்கள் என்ன பேசியிருந்தாரு? இந்த பழனிசாமி என்ற பெயரை சொல்வதற்கு நம்மளுக்கு வெட்கமாக இருக்கிறது. இவர் அனைவரும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற ஒரு வரைமுறையை நாம் உருவாக்கினோம். அனைத்து பேருமே தங்களுக்கு ஆதரவாளர்களை மட்டும் கூட்டி வைத்துக்கொண்டு போலியான பொதுக்குழுவை உருவாக்கி ஒற்றை தலைமைதான் வேண்டும், பழனிசாமி சிறப்பாக கட்சியை வழிநடத்தி கொண்டு இருக்கிறார், பழனிசாமி சிறப்பாக முதலமைச்சராக இருக்கிறார், அவர் வந்தால் அனைத்து தேர்தலும் நாம் மாபெரும் வெற்றி அடைவோம் என்று சொல்லிதான் ஒரு மிகப்பெரிய மாயையை உருவாக்கினார்கள். அதற்கு பின்னால் நடந்த என்ன தேர்தல்? 11 தேர்தலில் பழனிசாமி பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றதுக்கு பின்னால் அத்தனையும் தோல்வியடைந்தார். இந்த மாபெரும் இயக்கத்தை படுபாதாளத்தில் இன்றைக்கு தள்ளி வைத்து இன்றைக்கு அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற அனைத்து தொண்டர்களும் வெம்பி வெதுங்கி என்ன செய்வதென்றே திக்கும் காடி கொண்டு இருக்கிறார்கள். அந்த நிலையை உருவாக்கிய பழனிசாமிக்கு வருகின்ற காலங்களில் நாம் சரியான பாடத்தை புகட்ட வேண்டும் என்பதுதான் இன்றைய வரலாறு. இதில் ஓபிஎஸ் பேசினது மட்டும் இல்லை, வைத்திலிங்கமும் பேசியிருக்காரு. அவர் பேசினதும் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஆனால் இந்த அதிமுக என்ற பூமாலை ஒரு குரங்கு கையிலே மாட்டி அந்த குரங்கு பிச்சு ஓபிஎஸ் அண்ணனை பிச்சு போட்டு விட்டது, டிடிவியை பிச்சு போட்டு விட்டது. ஏகப்பட்டவர்களை கட்சியிலிருந்து எல்லோரும் வெறுத்து ஒதுங்குகின்ற அளவிற்கு இந்த குரங்கு இன்றைக்கு அதிமுகவை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க அருமை சகோதரர் ராமச்சந்திரன் சொன்னது போல் எடப்பாடி இல்லாத அதிமுக இருந்தால் நாம் ஒன்றிணைவோம். எடப்பாடி இருக்கும் வரை அதிமுகவில் நாம் இணைய போவது இல்லை. எடப்பாடியை வீழ்த்துவதுதான் நமது குறிக்கோள். புரட்சி தலைவர் மனதில் வைத்து சொல்லுகிறோம், எடப்பாடி என்ற இந்த இயக்கத்திற்கு சம்பந்தம் இல்லை. அதிமுக கொள்கை தெரியாது, கோட்பாடு தெரியாது, அதிமுக என்றால் என்னவென்றே வரலாறு தெரியாத ஒரு தற்குறி எடப்பாடி பழனிசாமி.